ஆசீர்வாதமாக்கி தரேன். ஜாலியா இருந்தீங்களா? எவ்வளவு ஜாலியா இருந்தீங்க? சத்தமே வரல. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன பண்றான்னு பாப்போம். சூப்பர் அதிகாரம் தேடுறான். எடுத்துருவானா? பைபிள் பக்கதே இல்லையோ? ராவிவேன்குமாரன் இஷ்டமே ராஜா வகை சாதனை எழுதுது. இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரிப் போயிருக்காங்களே, அது முன்னாடி நான் தான் எனக்கு வீட்டில் இத்தனை நாள் ஊர் சுற்றிட்டு வேலைக்கு போயிட்டு இன்னைக்கு பார்த்து வீட்டில் தான் பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்றது? சரி, பைபிள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் மறந்துட்டேன். இன்னைக்கு ஐபிஎல் எல்எஸ்சிக்கும் ஆர்ஆருக்கும் மேட்ச். ஆர்ஆர் ஜெயிப்பாங்களா எல்எஸ்சி ஜெயிப்பாங்களா? என்ன பண்ண? இவைகள் தேவைகளுக்கு வினாவையும் வினாவிற்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்ட அறிவில் தேர்வான். விவேகி நல்ல விஷயங்களை அறிவு நீதிமொழியும் அதை அர்த்தத்தையும் இதுவே போதும். அம்மா கிட்ட நீ சிக்கன் வாங்கி கொடுத்தேன். பிரியாணி பண்ணுவாங்களா சிக்கன் குழம்பு வைப்பாங்களா? நான் இங்க ஏசப்பா நிக்கிறேன்னு மறந்துட்டானா? சரி நம்ம பேசணும். என்ன போன் வர மாதிரி இருக்கு. ஹலோ யாரு? நீயா? சொல்லுடி. அவர்கிட்ட பேசுற டைம் ஆகுது. சரி சரி சரி. அம்மா பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நீ பேசு பேசு பேசு. டேய் டேய் டேய். ஐயோ ஃபுல்லா போன்ல மூழ்கிட்டானே. டேய் டேய் லாம அப்புறம் பேசலாம்டா. டேய் பேசுறேன் பேசுறேன். சரி சப்பா நான் பைபிள் வாசிச்சதுக்கு மட்டும் பேசுறது ரொம்ப நன்றி. இது எப்ப நடந்துச்சு?
கத்தரை சொல்கிறேன் நார்மலை கத்தரை சொல்கிறேன் கத்தரை ஆமென். அடப்பாவிகளா, 6 மணி நேரம் நீ 6 மணி நேரம் பைபிள் வாசி ப்ரேயர் பண்ணிருக்கேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சரி பரவாயில்ல. ஏய், இப்ப நம்ம அம்மா சாப்பாடு பண்ணிட்டாங்கன்னு தெரியலையே. நம்ம இது பண்ணுவோம். நம்ம சாப்பிடுமா? ஐயோ, சாப்பாடு ஒரு கேடாடா உங்களுக்கு. இத கொடுத்தது எனக்கே பெரிய பாவம். என் பிள்ளை எவ்வளவு நேரம் ப்ரேயர் பண்ணிருக்கா. நன்றி ஏசப்பா. என்ன குடும்பம்டா இது? இந்த மாதிரிதான் என்கிட்ட பாதி பேர் ப்ரேயர் பண்றாங்க. பாத்தீங்களா எப்படி என்ன ரவத்தெல்லாம் போன் பேசிட்டு போறாங்க ப்ரேயர் பண்ணும்போது. இதெல்லாம் என்ன ப்ரேயர்? என்கிட்ட வரும்போது ஒழுங்கா ப்ரேயர் பண்ணலன்னா அதுக்கப்புறமா என்னுடைய பிதாவுக்கு கோவம் வரும். அதனால ஒழுங்கா நீங்க ப்ரேயர் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு தேவையானதை என்னால தர முடியும். அப்பதான் உங்களுக்காக நான் பிதாட்ட பறிஞ்சு பேசுவேன். படிப்படியாய் இயேசுவிடம் வருவோம் 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 படிப்படியாய் படிப்படியாய் இயேசுவிடம் வருவோம் தினம் தினமும் இயேசுவிடம் வருவோம் தவறாமல் தயங்காமல் இயேசுவிடம் வருவோம் பாதுகாத்திடு உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சங்கீதம் 91:11. சேமித்திடு வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம். கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். நீதிமொழிகள் 13:11. திரும்பிடு என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்போது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கல்வியம் 3. கடிதமா இரு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு மொத்த வேகம் தெரியாமல் தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்தறிவதற்காக மனம் இதாகிறதுனாலே ரூபமாங்கள். ரோமர் 12:2. அமைதியாயிரு,
ஃபேஸ்புக்கு. என்கிட்ட தான் இருக்கு ஃபேஸ்புக்கு. இதை ஃபேஸ் பண்ணாதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இது என் பேரு ஃபேஸ்புக்கு. என்னை பார், உனக்கு யோகம் வரும். என்னை பார், உன் சாபம் நீங்கும், உனக்கு நம்பிக்கை வரும். என்கிட்ட இருக்கு மேப்பு. என் மேப்பை வைத்து நீங்க எங்கெல்லாம் போகலாம்ல. என்கிட்ட இருக்கு, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு இருக்கு. என்கிட்ட இருக்கு ஸ்விக்கி, சொமேட்டோ, டொமேட்டோ. என்கிட்ட இருக்கு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. முக்கியமா சொல்றேன், இந்த பைபிள் சொல்றதை நம்பாதீங்க. நான் ரீலு தானே எப்பவுமே பாப்பீங்க. பைபிள் கொஞ்ச நேரம் தானே பாப்பீங்க. நான் ரீல்லாம் விட மாட்டேன். நான் எப்பவுமே சத்தியம் தான் பேசுவேன். நான் ஜாலி. நான் யார் கையில இருக்கிறேனோ அவங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. நான் யார் கையில இருக்கிறேனோ அவங்க ரொம்ப ஹோலியா இருப்பாங்க. என்ன பார்த்தா அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகும், போரே அடிக்க. என்ன அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையோட டைம் இன்க்ரீஸ் ஆகும். நான் அவங்கள நித்திய ஜீவனுக்குள்ள நடத்துவேன். பாதுகாத்திலே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுபவமான துணையும் ஆவார். சங்கீதம் 46:1. நீ எருமன் எடுத்து அதை பலியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கணும். அதுக்கு பிரபுவும் தலைவரும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து சேர்த்து வைக்கும். நீதிமொழிகள் 6:6-8 வரை. நாள் 3 அவனவன் தன் கைகளில் உள்ளாத வழிகளையும் தன் கைகளின் கொடுமைகளையும் விட்டு திரும்ப கடவுள்கள். யோனா 3:8. நாள் 4 தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:9. 4:5 அமைதியாய் இரு, அடிதலும் அலங்காரமாய் இருக்கிற உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற அலங்காரமாய் இருக்க கடவுள். 1 பேதுரு 3:4. அல்லேலூயா. நீங்க வாரேன். ஏதாச்சும் வேலை தாங்கய்யா. என்ன வேலைனாலும் செய்வையா? நல்லா பாப்பியா வேலை? எல்லா வேலையும் பாப்பியா? உன் பேர் என்ன? என் பேரு லூசுராஜா. லூசுராஜாவா? ஆமா. யார் வச்சா உனக்கு? என் அம்மாவோட அப்பா வச்சது. லூசுராஜா ராஜான்னு வச்சாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களை கலாய்க்கிற மாதிரி என்னைய பேர் லூசுன்னு வச்சுட்டாங்க. அதனால உன் பேர் லூசு. ஆமா. ஏதாச்சும் வேலை தாங்களே. அப்போ சரி, மாசம் 5000 ரூபா உனக்கு சம்பளம். நாளையில இருந்து வா. சரி சரியா? காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும். 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு போகணும். சரி போவோம். அப்போ காலைல 4 மணி ஆயிட்டு. ஐயோ, காலையில 6 மணி ஆயிட்டே. வாரேன் சார். வாங்க. ஐயா வண்டையா? என்ன வேலையா? கொஞ்சம் டீ போட்டு வா, நான் கிளம்பு. டீ ஆகும். காலங்காத்தாலே டீ சீக்கிரம் வா. காலங்காத்தாலே டீ ஆத்த சொல்றாரு. ஐயா என்னங்க? இங்க வா. நான் உன்னை டீ போட சொன்னா தூக்கி எறியுற அங்க இருந்து. நீங்க என்ன சொன்னீங்க? டீ போட சொன்னீங்க. அதனால நான் டீயே போட்டுட்டேன். டீயே போடதான் சொன்னேன். டீயே எப்படி போட சொல்லல. கிரிக்கெட்ல என்ன சொல்லுவாங்க? பால போடும்பாங்க. அதாவது பால் இப்படிதான் போடுவாங்க. அதனாலே கிளாஸ் தூக்கி எறியாங்க. அதனால கோவத்துல இருக்குன்னு சொல்லி பாக்கலாம். யார் மனே கோவத்துல எதுக்கு அங்க இருந்து இங்க தூக்கி எறியுத? போடுட்டீங்க, அதனால போட்டுட்டேன். எப்படி டீ தூக்கிட்டு வரணும்னு தெரியுமா? தெரியாது. கிளாஸ ஒரு தட்டுல வச்சு மதிப்பா கொண்டு வரணும். அங்க இருந்து இப்படி தூக்கி எறிதா. வேற ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்களேன். சீக்கிரம் சேர்ப்பு எடுத்துட்டு வாங்க, போனாங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வா. இந்த வரேன். ஐயா நாங்க செருப்பு இல்ல, உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு செருப்பா கால போட்டுட்டு வர சொன்னா தட்டுல எடுத்துட்டு வர. அது ஏன் தட்டுல எடுத்துட்டு வர? ஏன் தட்டுல கொடுத்தா உங்களுக்கு மரியாதை போயிடும். நீங்க என்ன சொன்னீங்க? காலையில திட்டுனீங்கல்ல, அதான் நான் தட்டுல வச்சு கொண்டு வந்தேன். அறிவு, வீட பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன். சரி, ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். வீட்டுக்கு யார் வந்தாலும் உள்ள வச்சு ஒழுங்கா பார்த்து சாப்பிட்ட சொல்லி அனுப்பிடணும். சரியா? சரி. வாங்க எங்க ஐயா உங்களை தான் கூட்ட வச்சுருங்க. இவெல்லாம் தான் இருக்கும் போலயே. இந்தாங்க டீ. சாப்பிடுறீங்களா? சாப்பாடு போட்டு வரேன். பொறுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. எல்லாம் சாப்பிடுங்க. என்ன? ஓடு. உனக்கு அறிவு இருக்காடி? நீங்க என்ன சொன்னீங்க?
மாமா யாரா நீ போக வெளியா மாமா பக்கத்து உங்க மாமானா இல்ல போ வெளியா அவன் அங்கேயோ போயிட்டா இருப்பா ஃபோன் பண்ணி சொல்லு போ சொல்லு போ போ கதவு தர வந்தேன் வாங்க வாங்க யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்களா? யாரும் மாமா மாமா வந்தாங்க தங்கச்சியோட பையன் ஆமா ஆமா என்ன சொன்ன? நீங்க தான் சொன்னீங்க வீட்டை விட்டு துரத்திட்டேன் அட லூசு லூசு ராஜா பேர் வச்சது கரெக்ட் தான் உனக்கு. விடுங்க இப்ப நான் தான் அங்க போய் சண்டை பண்ணோம். போய் சண்டை பண்ணுங்க நல்லா டீ குடிச்சிட்டு போவோம் அப்படியே என்ன சும்மா அடிக்கே இனிமேல் உன் பேர்லாம் லூசு ராஜா வைக்க முடியாது. அப்போ உன் பேர் இனிமேல் போவாஸ். ஓவா போவாஸ் இல்ல போவாஸ். ஓடுது வாசனா தட்டை கழுவுது அப்படி இல்ல போவாஸ் போவாஸ் போவா போவா சரி நான் ஜாபம் பண்ண போறேன். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா 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 பாத்திரத்தை நம்ம ஐயாவுக்கு தண்ணி தேவுது பாத்திரத்துல தண்ணி தேவுது என்ன தண்ணி சவுண்ட் கேக்குது? ஏய் லூசு உனக்கு அறிவு இருக்கா எதுக்கு நீ இப்ப தண்ணி ஊத்துறீங்க? நீங்க நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா வாங்கிட்டே சொல்லவே இல்லை. நான் ஏசப்பாட்ட ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். போவாஸ்னு கூப்பிட்டா மட்டும்தான் வரணும். வேற எங்கேயும் போயிடக்கூடாது. வேற எங்கேயும் ஈஸ்வன் சொன்ன மாதிரி போயிடாது. வரணும் ஆமா சரி எடுத்துருப்பா. நானும் வேக செஞ்சுக்கிறேன். ஊர்வையாலே முழுமையா போர்வை 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 நீங்க Excuse me. நான் இல்லப்பா. ஐயா சொல்லிருக்காங்க ஞானமா இருக்கணும்னு ஞானமே இல்லாம இருக்கேன்னு. சரி ஏதாச்சும் ஏசப்பாட்ட ஞானத்தை கேட்டா ஏசப்பா தருவாங்க. ஞானத்தை கேட்போமே. ஏசப்பா எனக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா. ஏசப்பா நான் அறிவு இல்லாம இருக்கேன் ஏசப்பா எனக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா. மத்தேயு 10:8 மத்தேயு 10:8 மத்தேயு 10:8 என்ன மத்தேயு 10:8 10:8 10:8 108 அப்ப 108 ஃபோன் பண்ணு 108 ஹலோ 108 வாங்க வாங்க இந்த போன் வச்சு அமுத்தி கொண்டுட்டேன் வந்து வாங்க வாங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நான் கொடுக்குற மாத்திரை மட்டும் சரி நான் என்ன பண்ணேன்? நான் வந்து நீங்க பாட்டு படிச்சீங்க போன் வச்சு அமுத்தி கொண்டுட்டேன். வேற எப்படி என்னை காப்பாத்துனேன்? நான் ஜோம் பண்ணேனா ஞானத்துக்காக ஜோம் பண்ணேனா மத்தையும் 10:8 108 ஃபோன் போட்டேன். ஏசப்பா நன்றி ஏசப்பா என்னை உயிர் பேசுறது. இதே மாதிரி ஞானம் இல்லாம இருந்தா ஏசப்பாட்ட கேட்டா ஏசப்பா எல்லாமே தருவாங்க. நான் சொன்ன மாதிரியே ஏசப்பா எல்லாமே தருவாங்க. இதான் அந்த ஸ்கிட்டோட கருத்து. சொன்ன கதையை சொல்ல போறேனே இப்போ சொல்ல போறேனே கங்காரோ என்ன சொல்லுச்சு அது என்ன சொல்லுச்சு எஸ்டரை போல் நீயும் பாதுகாக்க சொல்லு
வாழ்வை